ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனீஸ் ஹெல்தி கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான பலகாரம் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழு கோதுமை வச்சு நம்ம செய்யலாம். பாருங்கள், நான் 1 டம்ளர் அளவுக்கு முழு கோதுமையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறமா இதுக்கு என்ன தேவைன்னா ஒரு துண்டு, அதாவது ஒரு பீஸ் சுக்கு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் கோதுமை நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெல்லம், அதை நம்ம இந்த ஜார்லேயே ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணிக்கு பதிலாக இந்த வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பேஸ்ட்டாக, அதாவது பியூர் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரன்னு இருந்தாலே போதும். இப்போது நான் இதை அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுக்கு, ஏலக்காய் ரெண்டையும் பவுடர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சுக்கு ஏலக்காய் ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், அதாவது இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. பாருங்கள், இப்போ பேனில் நான் ஆயில் விட்டுருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுருக்கேன். இப்போது மிதமான சூட்டில் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, அதாவது மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அப்போது நம்ம இந்த கரண்டியில் இந்த மாவு எடுத்து இந்த ஆயிலில் ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹீட் வரும்போது இந்த மாவு பார்த்தீங்கன்னா இப்போது கீழே இருக்குது. நல்லா ஹீட் ஆகி வரும்போது இது என்ன ஆகும், மேலே அதுவே எழும்பி நல்ல பஃபியாக வரும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம முழு கோதுமையை அரைச்சி செய்கிறனால ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணல, இதில் வெல்லம் தான் ஆட் பண்ணுறோம். வெல்லம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது. அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம வாசனைக்கு சுக்கு, அதுக்கப்புறம் ஏலக்காய், இதுதான் நம்ம சேர்த்துருக்கோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ரெசிபி. ஒரு 5 மினிட்ஸில் இது நீங்கள் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்திங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பர்பாக நமக்கு இந்த கோதுமை அதிரசம் சொல்லலாம். இது ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. கண்டிப்பாக நீங்களும் இது ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.